கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 17 கடைசி பகுதி. இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 2 வரியில் நாம் 3 காரியத்தை இங்கே கடவுள் குறிப்பிடுகின்றார். ஒன்று, இஸ்ரவேல் என்கின்ற மக்கள் கூட்டம். இஸ்ரவேல் என்ற மக்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நான் சொந்தமான ஆண்டவராக இருக்கிறேன் என்று கடவுளே இங்கே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கின்றார். அதை அப்படிதான் அவர் சொல்லுகின்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் கடவுள்தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த கடவுளாகிய நான் யாருக்கு சொந்தமானவராக இருக்கின்றேன்? இஸ்ரவேல் என்கிறதான மக்களுக்கு சொந்தமானவராக நான் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர்களை கைவிடாதிருப்பேன். எவர்களை? எனக்கு சொந்தமான இந்த இஸ்ரவேல் மக்களை அவர்களுக்கு சொந்தமாய் இருக்கின்ற கடவுளாகிய நான் கைவிடாதிருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 2 வரிகளில் முடிந்து விடுகின்ற ஒன்றுதான். ஆனால் இதில் இருக்கின்றதான ஆழமான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். அப்படியானால் ஒரு கேள்வி இப்பொழுது வரும். என்ன கேள்வி? இவர் இஸ்ரவேல் மக்களை குறித்து மட்டும்தானே சொல்லுகின்றார். அப்படியானால் நமக்கு இந்த வசனம் சொந்தம் தானா என்று சொல்லக்கூடும். இந்த இஸ்ரவேல் என்கிறதான மக்கள் யாராக இவர்கள் இருந்து உருவெடுக்கிறார்கள் என்றால், கடவுளால் தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டு மற்ற எல்லா மக்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்து தன்னால் வழிநடத்தப்படுகின்ற மக்களாக இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே தான் கடவுள் அந்த மக்களை குறித்து சொல்லும் பொழுது, நான் இஸ்ரவேலின் தேவனாக கடவுளாக நான் இருக்கிறேன், அவர்களுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறேன், நான் அவர்களுடைய கடவுளாக இருக்கிறபடினால் என் ஜனங்களாகிய இந்த இஸ்ரவேல் மக்களை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த வார்த்தை எந்த விதத்தில் நமக்கு சொந்தமாக இருக்கிறது என்றால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எப்படியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தனக்கு சொந்தமான பிள்ளைகளாக ஜனங்களாக தெரிந்து கொண்டாரோ, அதே வண்ணமாய் இன்றைக்கு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவும் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாகவும் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி அவர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தம்முடைய சொந்த ஜனமாக இன்றைக்கு கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். நாம் ஒருவேளை இந்திய தேசத்தில் வாழலாம், பிற தேசத்திலோ அல்லது வேறு மாநிலங்களிலோ வாழ்கின்ற மக்களாக, வெவ்வேறு மொழிகளை பேசுகிற மக்களாக நாம் இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் இந்த இயேசு எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தம் என் பாவத்தை கழுவக்கூடியது, என் வாழ்க்கையை கடவுளுக்கென்று நான் அர்ப்பணிக்கும் பொழுது என்று விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ, அவர்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக அல்லது கடவுளுடைய ஜனங்களாக, கடவுளுக்கு சொந்தமான மக்களாக மாறுகின்றார்கள். அதை தான் யோவான் 1 அதிகாரத்திலேயே மிக அழகாய் குறிப்பிடப்படுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்
எத்தனை பேர்களோ. ஹவுஸ்ஃபுல் என்ற வார்த்தைக்கே கடவுளுடைய குடும்பத்தில், கடவுளுடைய சமூகத்தில் இடம் கிடையவே கிடையாது. நீங்கள்லாம் வரக்கூடாது, நீ வரக்கூடாது, இந்த தேசத்தார் வரக்கூடாது, இந்த பாஷைக்காரர்கள் வரக்கூடாது, இப்படிப்பட்ட தோற்றமுடையவர்கள் வரக்கூடாது என்றெல்லாம் மக்கள் நம்மை வெளிப்புறத்தை வைத்து இவர்களோடு கூட பழகுவதா வேண்டாமா, இவர்களை என் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ளலாமா வேண்டாமா என்று எடை போட்டு பார்க்கின்றார்களே. அப்படி கடவுள் எடை போட்டு பார்க்கிறவர் அல்ல. இவர்கள் நல்லவராக இருக்கிறார்கள், ஆகவே இவர்கள் எனக்கு ஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எவர் இட் மே பி, யாராக இருந்தாலும், எத்தனை பேராக இருந்தாலும், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லி ஐ கேன் கிளைம். நான் அதை எப்படி அதிகாரத்தை நான் என்ன செய்ய முடியும்? நான் ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்று கொண்டிருக்கிறேன் என்பதை உரிமை பாராட்ட முடியும். அந்த அதிகாரத்தை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். அப்படி கடவுளுடைய பிள்ளைகளாக அவரை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய சனமாய் மாறின மக்களுக்கு என்ன நிகழ்கிறது என்பதை தான் இப்பொழுது வாசித்தோம். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இப்பொழுது சொல்லி பாருங்களேன், கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நான், அல்லது என்னுடைய தேவனாய் இருக்கிற கடவுள் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருப்பீர்களானால், இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து அவரை உங்களுடைய உள்ளத்தில் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்களானால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக, நீங்கள் இந்த உலகத்தில் கடவுளுக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருக்கு சொந்த ஜனமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இது முதற் காரியம். இரண்டாவதாக, அப்படி கர்த்தருக்கு சொந்த ஜனமாக நீங்கள் இருக்கிறபடியினால் உங்களை கடவுள் எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார். ஒருவேளை வியாதியோடு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், பெருத்த பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது மிகுந்த பண கஷ்டத்தினாலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் இன்னும் அநேக விதமான குழப்பங்களும் தொல்லைகளும் நிறைந்தவர்களாக, பிள்ளைகளை குறித்ததான கவலை நிறைந்தவர்களாக, எதிர்காலத்தை குறித்ததான பயமுடையவர்களாக, இப்படி பலவிதமான சிக்கலுக்குள்ளாக, கஷ்டத்திற்குள்ளாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு நாளும் கடவுளால் கைவிடப்பட மாட்டீர்கள். கடவுள் உங்களை கைவிடாமல் உங்களை பாதுகாத்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே என் சொந்தங்களெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, நான் நம்பினவர்களெல்லாம் தூர போய்விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கவலைப்படுவீர்களானால், இந்த நிமிடம் நீங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து அதை மறந்து போய்விடுங்கள். யார் என்னை விட்டு போயிருந்தால் என்ன, யார் என்னை மறந்திருந்தால் என்ன, யார் என்னை தூக்கி எறிந்திருந்தால் என்ன, நான் வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுளுக்கு சொந்தமானவள், அவருடைய குமாரத்தியாக, அவருடைய பிள்ளையாக நான் இருக்கின்றேன். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, உம்மை நம்பினவர்களை, உம்மை தேடி வந்தவர்களை,
உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட்ட கடவுள் அல்ல ஐயா. இன்றைக்கும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். இதோ கர்த்தாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமையை விளங்கச் செய்யும்படி ஆய்ச்சவிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. நீர் கைவிடவில்லை என்பதற்கான ஆதாரமாக உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும், கஷ்டங்களிலும், வியாதியிலிருந்து, நெருக்கடி பாடுகளிலிருந்து விடுதலையாக்கி உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஆட்சேபிக்கின்றேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.